ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் மேட். ஆக்சுவலி என்னோடய சேனலில் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலான்ட்டு என்னோடய சின்ன லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்படணும்னு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா ஹைட்ரோசெஃபாலஸ். ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு பேசிக்காக தேவைப்படுற விஷயம்னா ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம ஒரு கேஸ் ஷீட் பார்த்தோம்னாக்கா அதில் நமக்கு ஜஸ்ட்டு இந்த கண்டிஷனு நேம் தான் இருக்குமே தவிர நமக்கு அந்த கண்டிஷன் இதுதான் அந்த கண்டிஷனுன்ட்டு நமக்கு அதில் டெஃபனிஷன் இருக்காது. ஸோ நம்ம ஒரு கண்டிஷனோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த கண்டிஷனோட டெஃபனிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பார்த்த வேகத்துக்கு. ஸோ நமக்கு டெஃபனிஷன் அதே மாதிரி நமக்கு என்ன அப்படின்னாக்கா அந்த கண்டிஷனோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் கேஷுவலாக சொல்லணுனாக்கா சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கண்டிஷனுக்கான சிம்டம்ஸ் மேட்ச் ஆகுது. நம்ம ஒரு கண்டிஷன் ஆக்சுவலி நம்ம ஒரு சீனியர் டாக்டர்ஸோ சம்திங் லைக் தட் யாரோ ஒருத்தவங்க நமக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாலுமே நம்ம அது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால் நமக்கு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அதே மாதிரி இது இன்வெஸ்டிகேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு எக்ஸ்ரே பார்க்குறோம், ஒரு எம்ஆர்ஐ பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த எம்ஆர்ஐயில் எக்ஸ்ரேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி வாங்க, நம்ம சுற்றி பேசிகிட்டு இருக்காமல் கரெக்டாக டாப்பிக்குள்ளே போகலாம். ஹைட்ரோசெஃபாலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ், எக்ஸசிவ் அக்குமுலேஷன் ஆஃப் சிஎஸ்எஃபால் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்எஃப்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பர்டிகுலரான அளவு நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன். இப்போ இன்கேஸ் இது அதிகமானச்சுனாலோ இன்கேஸ் இது அதிகமாச்சு அப்படின்னாக்கா வர கண்டிஷன் தான் ஹைட்ரோசெஃபாலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நார்மலாக இருக்க சிஎஸ்எஃப் எப்படி அதிகமாகுது அப்படின்னாக்கா ஒன்று அந்த சிஎஸ்எஃபோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும், இல்லைனா அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கணும். ரெண்டு காரணத்தினால தான் இந்த ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்எஃப் அப்படின்றது எப்படி ஃப்ளோ ஆகுது, எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேசிக்கான அவுட்லைன் தான் தரேன். ஆக்சுவலி கோராய்ட் ஃப்ளெக்ஸஸ்னு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வென்ட்ரிக்கலில் கோராய்ட் ஃப்ளெக்ஸஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட்டு சிஎஸ்எஃப் செக்ரேட் ஆகுது. அங்கேருந்து இன்டர்வென்ட்ரிகுலர் ஃபோராமன் வழியாக தேர்ட் வென்ட்ரிக்கல் போகுது. தேர்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அக்யூடக்ட் ஆஃப் மிட் பிரெயின் வருது. அங்கேருந்து என்ன பண்ணுது, ஃபோர்த் வென்ட்ரிக்கல் போயிட்டு ரெண்டாக செப்பரேட் ஆகும். ரெண்டாக செப்பரேட் ஆகி ஒன்று சென்ட்ரல் கேனல் ஆஃப் ஸ்பைனல் கார்டா ஈக்குவினா இந்த லைனில் ஒன்று போயிடும். ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்ணுனாக்கா இது சப்பாரக்னைட் ஸ்பேசஸ் கிரேனியல் கேவிட்டி வழியாக போய் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் செரிப்ரம் டச் ஆகி அங்கேருந்து சுப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ் வழியாக மேலே செரிப்ரமுக்கு மேலே சுப்பீரியர் சாஜிட்டல் சைனஸ் வழியாக அப்சார்ப் ஆகிடும். இதுதான் சிஎஸ்எஃபோட நார்மலான உள்ள ஃப்ளோ. ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நார்மலாக சிஎஸ்எஃபோட நார்மல் வேல்யூ 100 to 150 ml இருக்கணும். இதுதான் நார்மலான வேல்யூ. இதில் 125 ml சப்பாரக்னைட் ஸ்பேஸில் இருக்கும். 25 ml இந்த வென்ட்ரிகல்ஸ் இருக்குல்ல, அந்த வென்ட்ரிகல்ஸில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா இதில் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ரெண்டு டைப் இருக்கும். அப்ஸ்ட்ரக்டிவ், நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. இல்லை அப்ஸ்ட்ரக்டிவ்ன்றது நான் கம்யூனிகேட்டிங்னு சொல்லுவாங்க, நான் அப்ஸ்ட்ரக்டிவ்ன்றது கம்யூனிகேட்டிங் சொல்லுவாங்க. இல்லை அப்ஸ்ட்ரக்டிவ் ஹைட்ரோசெஃபாலஸ் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு கேஷுவலாக சொல்லணுன்னாக்கா இப்போ ஒரு லைக் தட் ஒரு ஓஸ் இருக்குது, ஏதோ டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டியூப்பில் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம ஒரு அப்ஸ்ட்ரக்ட் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் போய் அதை அடைக்குது அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துல என்ன ஆகும், அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு பலூனில் ஏர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம அந்த பலூனை ஃப்ரண்ட் மேலே நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணலனாக்கா இல்லை ஏர் உள்ளே நிற்காது, கேஷுவலாக போயிட்டே இருக்கும். அது ஹோல்ட் பண்ணுறோங்கும்போது தான் அங்கே ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஸோ அதே மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனால் அங்கே எக்ஸசிவாக ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகி அங்கே அந்த வென்ட்ரிகல்ஸ் இருக்குல்ல, அந்த வென்ட்ரிகல்ஸ் ரொம்ப என்லார்ஜ் ஆச்சுனாக்கா அது அப்ஸ்ட்ரக்டிவ் டைப்பில் வரும். இல்லை அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்னால் அந்த வென்ட்ரிகல்ஸ் என்லார்ஜ் ஆகுது, அதாவது பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால் இந்த சிஎஸ்எஃப் அப்நார்மலாக இருக்குது, அப்நார்மலான லெவலில் இருக்குது. ஸோ அதனால் வென்ட்ரிகல்ஸ் என்லார்ஜ் ஆகிச்சுனாக்கா நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது இதோட இட்டியாலஜி பார்க்குறோம். இட்டியாலஜி அப்படின்னா எப்படி வருது அப்படின்னாக்கா இன்ட்ராவென்ட்ரிகுலர் ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க. இன்ட்ராவென்ட்ரிகுலர் ஹெமட்டோமா அப்படின்றது பிளட்டு கிளாட். நம்ம வென்ட்ரிகல்ஸ்குள்ளே பிளட் ஏதாவது கிளாட் ஆச்சுனாலும் நமக்கு ஹைட்ரோசெஃபாலஸ் வரலாம். டியூமர்ஸ்னால் நம்ம கட்டின்னு நம்ம நார்மலாக நம்ம ஏரியா சைட்லலாம் சொல்கிறோமே கட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எதுனா ஒரு கட்டி அது மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாலும் அதனால் கூட வரலாம். இல்லைனாக்கா இன்ஃபெக்ஷனாலும் வரலாம். சப்பாரக்னைட் ஹெமரேஜ், அதாவது உள்ளே ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தாலும் வரலாம்.
அதே மாதிரி சிஎஸ்எஃபோட விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் வரலாம். இதுதான் விஷயம். ஆக்சுவலி வந்து இது நம்ம வந்து யாருக்கெல்லாம் நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது மாதிரி வந்திருக்கும் அப்படின்ற சான்ஸ் யார் இருக்குன்னாக்கா இன்ஃபான்ஸுக்கு நான் இயர்லி சைல்டுக்கு அதிகமாக அந்த இது பார்க்கலாம். இதில் வந்து என்னன்னாக்கா அதே மாதிரி வந்து 60 இயர்ஸ் மேலே உள்ளவங்களுக்கும் அது வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம வந்து பேசிக்காக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிராக்பாட் சைன்னு சொல்லுவாங்க. கிராக்பாட் சைன் அப்படின்னா இந்த ஹைட்ரோசெஃபலஸ் இருக்க பேபியோட ஹெட்டு வந்து நல்ல ஒரு இது நம்ம மண்பானை சொல்லுவோம்ல, லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் அவங்களோட ஹெட்டு வந்து இருக்கும். நம்ம அதை டேப் பண்ணி பார்த்தோம்னாலும் நம்ம ஒரு பானையில் டேப் பண்ணுற மாதிரி நமக்கு சவுண்ட் ஃபீல் ஆகும். அது ஆக்சுவலி கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்தோம்னாக்க கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட் இன்ஃபான்ட்டுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஹெட்டு வந்து என்லார்ஜாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஃப்ராண்டல் ரீஜன் இருக்குல்ல, நெத்தி சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பல்ஜிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து அப்வர்ட் கேஸ் அவங்களால பண்ண முடியாது. கண்ணை வந்து மேலே தூக்கி பார்க்குறோம்ல, மேலே என்ன இருக்குன்ட்டு அந்த மாதிரி அவங்களால பார்க்க முடியாது. சேம் வாமிட்டிங் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹைப்பர்டோனியா ஹைப்பர் ரிஃப்ளெக்ஸியாவாக இருப்பாங்க அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாமே. அதே மாதிரி ஓல்டர் சில்ட்ரன்ஸ் அடல்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஹெட்டேக் இருக்கும், உங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும், நாசியாக இருக்கும், அப்புறம் வந்து பிளர்டு விஷனாக இருக்கும், டபுள் விஷன் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பேலன்ஸ் வந்து இம்பேர் ஆகிருக்கலாம். அதே மாதிரி வந்து கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கலாம். கெயிட் பேட்டர்ன் கூட நார்மலாக சிலருக்கு இருக்கலாம். அதே மாதிரி வந்து மெமரி லாஸ் இருக்கும் உங்களுக்கு, என்ன பண்ணுறோம் அப்படின்றத டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க. ஓல்டர் அலர்ட்ஸ் அப்படின்னுங்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு மைல்டு பிஹேவியர் சேஞ்சஸ் தான் இருக்கும். யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து கெயிட் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். சன் செட்டிங் சைன் இருக்கும். சன் செட்டிங் சைன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கண் எப்போவுமே கீழே பார்த்தா மாதிரியே இருக்கும். ஓகேவா? சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நம்ம வந்தோம் அப்படின்னாக்க ஸ்கல் எக்ஸ்ரே பார்ப்போம். ஸ்கல் எக்ஸ்ரேயில் வந்து நம்ம வந்து ஸ்கல்லோட சைஸு, சூச்சரோட வித்தெலாம் நம்ம வந்து செக் பண்ணலாம். சிடி ஸ்கேன் இருந்துச்சுனாக்கா சிடி ஸ்கேனில் வந்து வென்ட்ரிகுலோட என்லார்ஜ்மெண்ட் வந்து எந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து அதை வச்சு நம்ம பார்க்கலாம். மற்றபடி அல்ட்ராசோனோகிராஃபி, எம்ஆர்ஐ கூட பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்னு அப்படின்னு வரும்போது அக்யூட்டாக பண்ணலாம், கிராஜுவலாக பண்ணலாம். அக்யூட் அப்படிங்கும்போது நமக்கு இமீடியட்டாக நமக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்னாக்கா வென்ட்ரிகுலர் ட்ரைனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விபி ஸ்டண்ட், அதாவது வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியல் ஸ்டண்ட் வைப்பாங்க. தேர்டு வென்ட்ரிகுலோஸ்டோமி பண்ணுவாங்க, லம்பார் பஞ்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கிராஜுவலாக நமக்கு வேணும்னாக்கா சேம் அதே வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியல் ஸ்டண்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாம். தேர்டு வென்ட்ரிகுலோஸ்டோமியும் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஓவராலாக நம்ம ஒரு ஹைட்ரோசெஃபாலஸ் அப்படின்னாக்கா இதுதான் நம்ம வந்து காமனாக வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து மற்றபடி உங்களுக்கு இந்த பர்டிகுலராக ஒரு சர்ஜரி பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.